உண்மையிலங்கய்யா, உங்களுடைய மூளை இந்த உலகத்தை இருக்கிற மாதிரியே உங்களுக்கு உணர்த்துறது இல்லைங்கய்யா. There is a huge gap between the reality and what you see. இப்ப நான் சொல்றது சாஸ்திரங்களிலே சொல்லப்படும் சத்தியம் மட்டுமல்ல, அறிவியலும் நிரூபிக்கின்ற சத்தியம். சாஸ்திர பிரமாணம், ஆப்த பிரமாணம், ஆத்ம பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், இந்த நான்கையும் சேர்த்து சொல்லுகிறேன். சாஸ்திர பிரமாணம்னா நம்முடைய மொத்த அறிவின் கருவூலமான வேதாகமம், அதுதான் சாஸ்திரம். அடுத்தது ஆப்த பிரமாணம், அவிச்சின்ன குரு பரம்பரை, அறுபடாத குரு பரம்பரையில் அந்த ஞானிகள், குருமார்கள், ஆப்தர்கள், அவர்கள் வாழ்க்கையிலே இந்த சாஸ்திர பிரமாணத்தை அனுபூதியாக அடைந்து அவர்கள் வெளிப்படுத்திய சத்தியங்கள், உண்மைகள். ஆத்ம பிரமாணம், இதையெல்லாம் என்னுடைய வாழ்விலே நான் அனுபூதியாய் அடைந்த சத்தியங்கள். பிரத்யக்ஷ பிரமாணம், அறிவியல் எல்லோருக்கும் இதை நிரூபித்து காட்டுகின்ற பிரமாணங்கள். இதை எல்லாத்தையும் சேர்த்துதான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அறிவியல் சொல்றத சாட்சி பிரமாணம்னு சொல்லலாம், பிரத்யக்ஷ பிரமாணம்னு சொல்லலாம். நீங்க இதை அனுபூதியில அடைஞ்சிட்டு நீங்க மத்தவங்களுக்கு சொன்னீங்கன்னா அது சாட்சி பிரமாணம்னு சொல்லலாம். நீங்க அனுபூதியில அடையிறது பிரத்யக்ஷ பிரமாணம், அதை மத்தவங்களுக்கு சொல்றது சாட்சி பிரமாணம். நீங்க அனுபூதியில அடைந்த பிறகு அது உங்களுடைய ஆத்ம பிரமாணமாகவும் மாறிவிடுகின்றது.